love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நண்பன் பிரசன் கிருஷ்ண சர்மா. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ரிங் 3, ஸ்ட்ரிங் 2 பார்த்தாச்சு, 1 பார்த்தாச்சு. இன்றைக்கி ஸ்ட்ரிங் 3 என்ன தான் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? லெட்ஸ் டேக் அ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு லெக்சரும் ஸ்ட்ரிங்ஸ் தான் பார்ப்போம். இது வந்து சாப்டர் 6, சாப்டர் 7 ஸ்ட்ரிங்ஸ் தான் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் நிறையா இருக்குது. உங்களை போர் அடிக்க விரும்பலை. என்னோடய வீடியோ கவுண்டை நான் இன்க்ரீஸ் பண்ண விரும்பலை. சரியா? அப்படி என்னடா தான் இருக்குது, போனபடி தான் இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன, ஜஸ்ட் ஒரு சாதாரண இங்கிலீஷ் வேர்டு, ஒரு சிங்கிள் கோட்ஸு, டபுள் கோட்ஸு எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் ஃப்ரண்ட்லேருந்து எப்படி எடுக்கிறது, பேக்லேருந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் என்ன நியூ லைனு, கண்ட்ரோல் டீனா டேபு, கண்ட்ரோல் பிஏ பேக் ஸ்பேஸு, கண்ட்ரோல் ஆர்னா வந்து அது மாதிரி நிறையா பார்த்தோம். ஓகே, ஸோ அப்புறம் நம்ம என்ன சொன்னோம், நமக்கு என்னென்ன கமாண்ட் சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சால் நமக்கு எப்போ, அதாவது வந்து ஒரு மொழி தெரிஞ்ச அந்த மொழியில் இருக்க வார்த்தைகள் தெரிஞ்சால் எந்த டைமில் எந்த வார்த்தையை யூஸ் பண்ண சொல்கிறோம்னா புத்திசாலி. கரெக்டாக? அதே தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கண்டினியூஷனில் வந்து நமக்கு என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நம்ம வந்து எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த லெக்சரும் இதே தான், அடுத்த லெக்சரும் இதே தான். சரியா? அடுத்த லெக்சரோட ஸ்ட்ரிங்ஸ் முடியும், அதுக்கப்புறம் பூலியனுக்கு போவோம், அங்கே நம்ம போயிட்டே இருப்போம். சரியா நண்பர்களே? இப்போ நம்ம இறங்குவோம். இப்போது கேபிட்டலைஸ் நான் அன்றைக்கே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஐடி நாலேஜ் தேவையில்லை, பேசிக் இங்கிலீஷ் இல்லை இங்கிலீஷ் கூட தேவையில்லை, பேசிக் மேத்தமேட்டிக்ஸ். ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ் இஸ் ஜஸ்ட் இன்ட்யூஷன், அது மட்டும் இருந்தால் போதும். நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன், அதுதான் நானும் ரிப்பீட் பண்ணுறேன். கேபிட்டலைஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோம். கேபிட்டலைஸ்னால் கேபிட்டல் லெட்டரு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டரை வந்து கேபிட்டலாக மாற்றுறது, கேஸ் ஃபோல்ட்னா அது லோவராக மாற்றுறது, சென்டர்னா சென்டருக்கு வர வைக்கிறது. இந்த மாதிரி நம்ம வந்து தினைக்கும் வந்து நம்மளை அறியாமையே உபயோகப்படுத்துகிற வார்த்தையே நம்ம வந்து நம்ம பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்திருக்கு. இதுதான் அதோட சிம்பிளிசிட்டியே. கவுண்ட்னா வந்து ஒரு வார்த்தை எவ்வளோ வாட்டி அதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுறது. கவுண்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் அங்கே விஷயமே. இதெல்லாம் ஒரு பெரிய சைட்டேஷன், ஒரு லாவோட ரெக்கார்டு, இல்லை இந்த வார்த்தை எவ்வளோ வாட்டி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குலாம் வந்து இந்த கவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். என்கோடு டிகோட்லாம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஒரு சின்ன வார்த்தையை எடுத்து அதை என்கோட் பண்ணலாம் நீங்கள். ஓகே, பாஸ்வேர்டை என்கோட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் அதை டீகோட் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூடோட எண்ட் ஆகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேப் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இதில் ஏதாவது ஒன்று இருக்கா ஃபார்மேட் பண்ணலாம். மேப்போடு இதை கூட ஃபார்மேட் பண்ணலாம். இண்டெக்ஸு, இது ஆல்ஃபா நியூமரிக்கா, அதாவது எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருந்தால் அதுக்கு பேர் ஆல்ஃபா நியூமரிக்கு. அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட்டா, டெசிமலா, டிஜிட்டா, லோவராக இருக்கா, நியூமரிக்காக இருக்கா, இதெல்லாம் வந்து இதில் மேலே இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு ஒன்று கேட்போம் பார்த்தீங்களா, அதுக்கு இஸ் நியூமரிக். நியூமரிக்காக இருக்கா, அப்போ பேர் இஸ் நியூமரிக். ஃபுல்லாக ஸ்ட்ரிங்காக இருக்கா அப்படின்னா இஸ் ஆல்ஃபா நியூமரிக். ஃபுல்லாக ஆல்ஃபபெட்டாக இருக்கா அப்படின்னா அதுக்கு பேர் ஆல்ஃபா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான நம்ம தினைக்கும் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் தான் வந்து கமாண்ட்லேயும் இருக்குது. இப்போ ஒரு ப்ரோக்ராமிங்காக சொல்லி ஏற்றணும்னா இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த லெக்சரையோ பாருங்கள், இல்லை பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 1 + 1 = 2ன்னு சொல்லி போட்டோம்னா முடிஞ்சிச்சு விஷயமே, அவ்வளோதான் விஷயமே. ஓகேவா? இப்போது இன்னும் வேறு என்ன இருக்குது, இது வந்து பிரிண்டபிள்னா ஜஸ்ட்டு அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணுற மாதிரி. இதில் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கா, இது டைட்டில் என்ன, இது வந்து கேபிட்டலாக இருக்கா, இது லோவராக இருக்கா, ஜாயின் பண்ண முடியுமா, இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் எப்படி, இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, ஆர் ஃபைண்டு, எல் ஃபைண்டு, இண்டெக்ஸிங்கு. ஓகே, இது வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும், வார்த்தையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எப்படின்னா மோர் அண்ட் மோர் ஆஃப் லெஸ் அண்ட் லெஸ். ஓகே, ஒன்றும் பெருசே கிடையாது, ரொம்ப சின்னதாக 1 + 1 சின்ன ஸ்டெப் எடுத்து வாச்சாலே பெரிய மாளிகையை கட்டிடலாம். அவ்வளோதான் எங்கள் விஷயமே. ஒரு ஸ்ட்ரிப்னா என்ன, டோட்டலாக வந்து அந்த வார்த்தையை ஸ்ட்ரிப் பண்ணுறது, ஸ்வாப் கேஸ்னால் ஸ்வாப் மாற்றுறது, டிரான்ஸ்லேட்டு, அப்பரு, இதெல்லாம். ஸோ இந்த லெக்சர் நம்ம வந்து என்னென்ன பார்க்க முடியுமோ ஹேண்ட்ஸ் ஆன் டர்ட்டி ஆகிறதுக்கு பார்க்கலாம். அடுத்த லெக்சரில் நம்ம வந்து டோட்டலாக இதை வந்து ஃபினிஷ் பண்ண பார்க்கலாம். ஸ்ட்ரிங்ஸுக்கும் நம்ம வந்து பாய் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகலாம். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு இதை நான் எடுக்கிறேன், இது எடுத்துகிட்டு நம்ம வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் என்ன இருக்குது, ஹலோ, இது லோவர் லெட்டரில் இருக்குது, அண்ட் வெல்கம் டு மை வேர்டு.
இந்த டெக்ஸ்ட்டை நம்ம எப்பவுமே அதான் சொல்லிக்கோம், இந்த கேபிட்டலைஸ் சொல்லிட்டு ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே ஒரு கமாண்டை இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ், ஓகே, ஃப்ளவர் பேக்கெட் கிடையாது, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ். இப்போ நான் பிரிண்ட் பண்ணால் பாருங்கள், இந்த ஹெச் மாறிடுச்சு. இது தாங்க விஷயமே. இப்போது இதை நம்ம லோவரில் பண்ணலாம். இப்போ இங்கே கேபிட்டல் இருக்குது, இப்போ நம்ம லோவர் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, ஒன்றும் பெரிய விஷயமே இதெல்லாம் கிடையாது. தான் சொல்லணும், ப்ரோக்ராமிங் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரெகுலராக ப்ராக்டிஸ் வந்து டிசிப்ளின்டாக இருந்தால் அதுவே போதும். இங்கே பனானாவாக இருக்க சென்டரில் வந்து 20 ஸ்பேஸ் கொடுத்து நம்ம சென்டர் பண்ண சொல்கிறோம், இப்போ நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான் விஷயம். இப்போது எனக்கு ஆப்பிள் பிடிக்கும், ஆப்பிள் இஸ் மை ஃபேவரட் ஃப்ரூட்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவுண்ட் ஆப்பிள்னு சொல்லிட்டு பண்ணுறோம். இப்போ இங்கே 2 இருக்குது, கரெக்டாக? இப்போ ஒன்றும் இல்லைங்க, பாருங்களேன். இப்போ நானே சும்மா டக் டக் டக்குன்னு போட்டிருக்கேன். இப்போ எவ்வளோ வாட்டி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ பாருங்கள், 8 வாட்டி போட்டிருக்கேன். இப்போது யாராவது ஒரு நோட்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு லா ஒரு கேஸில் ஒன்று வருது, இந்த மாதிரி டக் டக்குனுங்க அவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிடலாம். நம்மளா வந்து 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டா முடிஞ்சிச்சு மேட்ரு. நான் சொன்ன மாதிரி இது என்கோடிங் அதெல்லாம் வந்து எப்படின்னா, இதெல்லாம் சும்மா அந்த கம்ப்யூட்டர் அந்த பாஸ்வேர்டு என்கோடிங்கு அந்த மாதிரி நமக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை, பட் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதில் நம்ம என்ன கேட்குறோம், இந்த ends with இந்த டாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஆமாம் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், அதே இங்கே போடுறேன், இந்த ends with ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் அப்படின்னு சொல்லி போடுறேன். இது எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோட எண்ட் ஆகல. இப்போ பார்ப்போமா, ஃபால்ஸ், அவ்வளோதான் விஷயமே. இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அவ்வளோதான் விஷயமே. இந்த எக்ஸ்பேண்ட்லாம் நமக்கு அவசியம் கிடையாது. இது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் விஷயம். இப்போது இந்த ஃபைண்ட் வெல்கம் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சின்ன இது பாருங்களேன். இங்கே இது 7ன்னு சொல்லுது. இது என்னன்னு சொல்ல தெரியுதா உங்களுக்கு? 1 2 3 4 5 6 7. இந்த வெல்கம் 7வது இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அவ்வளோதான் விஷயமே. இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் நம்ம வந்து நம்ம 2 புள்ளி தள்ளி போட சொல்கிறோம். இந்த ப்ரைஸை வந்து 41 நம்ம ஏற்ற சொல்கிறோம். இதோட வேல்யூ நம்ம இங்கே கொடுக்குறோம், அவ்வளோதாங்க விஷயமே. பாருங்கள், ஃபார் ஒன்லி $49, அவ்வளோதான் விஷயமே. இதில் என்ன இண்டெக்ஸ் இருக்குன்னு சொல்லி அதே தான். அந்த 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 ஃபைண்டு வெல்கம் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபைண்டு அதே தான் இங்கே இண்டெக்ஸும், அதே கிட்டத்தட்ட சேம் கமாண்டு தான். இது ஆல்ஃபா நியூமரிக்கா அப்படி சொல்லிட்டு பார்க்குறோம், கரெக்டு. ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கு. அப்போ நம்ம சொன்னது தாங்க. இந்தா இது ஆல்ஃபாவில் இருக்கா, இதுவும் கரெக்டு. இந்த டெசிமல் டிஜிட்டு இது டெசிமலா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது டெசிமல் அப்படின்னு சொல்கிறது. இது கண்டிப்பாக டிஜிட் தானே, இது டிஜிட்டு.
இது ஐடென்டிஃபையரா? ஆமாம். இது லோவர். கண்டிப்பாக எல்லாமே லோவராக தான் இருக்குது. இது நியூமரிக்கு. எல்லாமே பிரிண்டபிள் தானேங்க. பிரிண்டபிளாக எல்லாமே எதுங்க இருக்குது? எல்லாமே பிரிண்டபிள் தான். இது கண்டிப்பாக ஸ்பேஸ் தான். இது டைட்டில் மதன் இருக்குது. ஆமாம், அது டைட்டில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் இருக்குது. கேபிட்டலைஸ் இருக்குது, அப்பர்னு ஒன்று இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து மாற்றும் போது இது மாறிடுச்சு. இதை நான் அப்புறம் அட்ஜஸ்ட் ரிப்பேர் பண்ணிடலாம். அது கொஞ்சம் மாறிடுச்சு. இது எல்லாமே வந்து கேபிட்டலைஸ்னு ஒன்று இருக்குது, லோவர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இது வந்து எல்லாமே அப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அவ்வளோதான் விஷயம். பாருங்க, ட்ரூ. ஸோ இவ்வளோ தாங்க நம்ம என்ன பார்த்துறோம். நம்ம இங்கே இருக்கிற ஒரு 50 கமெண்டில் வந்து கிட்டத்தட்ட 20 கமெண்ட் நம்ம போட்டு பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த லெக்சர் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி அதை முடிச்சிருவோம். ஏன்னா வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டா வந்து டிரான்ஸ்லேட்டு அதெல்லாம் பார்த்து முடிச்சு வச்சுக்கோ, நம்ம வந்து தெம்பாக போகலாம். இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சைட் பை சைடு எழுதி வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து பழகிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் உங்களுக்கு எங்கே கேட்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண பார்க்குறேன். அடுத்த லெக்சரும் ஸ்ட்ரிங்ஸோட சந்திப்போம். அதுவரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஸ்ட்ரிங் தீஸை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு எதான கேள்வி இருந்தால் எங்கே காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியும். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னும் என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணியாக அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.